இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். நீ நடந்தா நடையழகு, நீ சிரித்தா சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிஷன் ஃப்ரம் தேவா சார். அந்த போன இதில் நான் அந்த சாங் ரெக்கார்டிங் ஆனதுக்கு அப்புறம் பாட்டை கேட்டு அந்த பாட்டு வேண்டாம் டிசிஷன் எடுத்து அது கேசட்டில் மட்டும் போடலாம்ங்கிற ஒரு டிசிஷன் இருக்கும்போது அது எப்படி ஃபைனலாக பிக்சரில் ஓகே ஆச்சு, ஷூட்டிங் எப்படி நாங்கள் அதை டிசிஷன் எடுத்து ஷூட்டிங் பண்ணினோங்கிற ஒரு கான்செப்டை நான் சொன்னேன். ஆனால் அதில் இன்னொரு மேட்ரு, தட் இஸ் அந்த சாங்கோட காம்போசிஷன் பற்றி பேசணும். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பாட்டு கேளுங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி, வெரி ஸ்லோ மெலடி. அந்த சரணமெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தேவா சார் கம்போஸ் பண்ணியிருப்பார். எனக்கு அந்த டியூனே ஒரு நல்ல அண்ட் எஸ்பிபி சாரும் சித்ராவும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. ஸோ ஒரு லில்ட்டிங் மெலடி, ஒரு சாஃப்ட் சாங். அண்ணாமலையில் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி ஒரு சாஃப்ட் சாங், இது ஒரு சாஃப்ட் சாங். ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு நல்ல மெலடி. அந்த மெலடியை அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா போட்டுட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி வைரமுத்து சார் பியூட்டிஃபுல்லாக அதுக்கு லிரிக்ஸும் எழுதிட்டார். சத்யராஜ் சார், நம்ம நடிகர் சத்யராஜ் சார் நல்ல ஜோக் அடிப்பார் எப்போவுமே. சொல்லுவார், சார் வைரமுத்து சாருக்கு கவிஞருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி சார், ரஜினி சாருக்கு பாட்டு எழுதுறது ஏன் சார் அப்படின்னு. சார் எங்களுக்கு தான் மானு தேனே மலை பூ எல்லாம் சொல்லணும். சாருக்கு அவர் புகழ்ந்து அப்புறம் அவரோட நடையை பற்றி, அவரோட கண்ணை பற்றி, அவரோட ஸ்டைலை பற்றி சொல்லிட்டா ஈஸியாக எழுதிடலாம் சார், எங்களுக்கெல்லாம் எழுதுன எவன் பார்ப்பான் அப்படின்னாரு. ஒரு ஜோக்காக சொன்னார். பட் ட்ரூத் என்னென்னா, ரஜினி சாருக்கு அதெல்லாம் எழுதும்போது அது பெருசாக ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. பட் அது எழுதுறது ஈஸி இல்லை. அது வைரமுத்து சார் அதில் ஸ்மார்ட்டு, ஹீ நோஸ் ஹவு டு அந்த வேர்ட்ஸ் எப்படி போடணும். அந்த சரணத்துலலாம் வேறு மாதிரி அதை கொண்டு போய் பியூட்டிஃபுல்லாக எழுதிட்டார் அந்த பாட்டை. ஸோ பாட்டு வெரி பியூட்டிஃபுல். இப்போது சொன்ன கான்செப்ட் என்ன, எங்கே பார்த்தாலும் நக்மாக்கு ரஜினி சார் தெரிகிறார் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நாங்கள் இந்த கெட்டப் அந்த கெட்டப் இந்த கெட்டப் இந்த கெட்டப் எல்லாம் பேசிட்டோம். ஆனால் எல்லா கெட்டப்பையும் ஒரு கோர்வையாக இதை எப்படி நம்ம அசெம்பிள் பண்ணுறது, இதை ஈஸி இல்லை. இட் ஹேஸ் டு ஹேவ் சம் ஸ்க்ரீன் பிளே. ஸோ எப்போ இந்த டிசிஷன் எடுத்து இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி தருண்குமார் கூப்பிட்டுட்டு, தருண் சூப்பராக இருக்குது பாட்டு, ஐடியா இருக்குது, சூப்பராக இருக்குது, பட் ஐ நீட் டு மேக் இட் அஸ் அ டான்ஸ், ஐ நீட் டு மேக் இட் அஸ் ஒரு கான்செப்டாக ஒரு சாங் வரணும், டான்ஸ் வரணும், எல்லாம் வரணும் இல்லையா. ஸோ ஹவு டு டூ இட்ங்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நேரம் அது ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி ட்ரீட் பண்ணோம். சரி ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். அந்த மியூசிக்கில் ஸ்விம்மிங் பூல் இருக்கா நக்மா, அங்கே ஸ்விம் ஆனதுக்கப்புறம் ஒரு வெயிட்டர் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறான், அது ரஜினி சார் அவளுக்கு தெரியறது. சிரிச்சுக்கிறா, அங்கேருந்து ஜிம்முக்கு போகிறா, ஜிம்மில் பார்த்தா எல்லோரும் இருக்காங்க, ஃபைன். இன்ஸ்ட்ரக்டர் அவனே கீழே வரும்போது ரிசப்ஷனில் ரஜினி சார் இருக்கார், அங்கே டோர் கீப்பர் அதுவும் ரஜினி சார். இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கெட்டப் இருக்குது அப்படி பேசின்னு வந்தோம். அவர் ஒரு நாதஸ்வரம் கெட்டப் வந்துருக்கு, ஒரு போலீஸ் கெட்டப் இருக்குது. ஸோ அது ஒரு கதையாக இவள் வெளியில் வரா, அந்த நாதஸ்வரம் ஒரு பார்ட்டி போயின்ட்டு இருக்குது, அதை பார்க்குறா, வண்டியில் ஹாப்பியாக போகிறா. இப்போ கரெக்டாக ஒரு டிராஃபிக் ஜங்ஷன், அங்கே டிராஃபிக் போலீஸாக இருக்கார். அந்த இதில் இப்போ டான்ஸர்ஸ் எல்லாம் போகணுன்னு சொன்னோட அழகாக என்ன பண்ணிட்டார், எல்லா டான்ஸர்ஸுக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டார் தருண். அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சுன்னா அவங்க டைமிங்கில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்காது, அவங்க டைமிங்கில் ஆடுறது, ரன் பண்ணுறது, அந்த ஒரு மியூசிக்கோட ரிதத்தில் அவங்க அதை ஒரு ட்ரீட் பண்ண ஒரு இட் லுக் லைக் அ மியூசிக்கல். அந்த மேட்டர்லேருந்து அங்கேருந்து கொண்டு வந்தால் ஒரு பிராமின், ஒரு ஐயர் கேரக்டர், அது ஒரு கெட்டப்பு. ஐயருக்கு பொருள் சுந்தரமூர்த்தி அருமையான கெட்டப் போட்டு ரீபாக் ஷோலாம் போட்டு நல்ல ஹியூமரஸாக வரும். அது அங்கேருந்து கட் பண்ணால் ஒரு ரிச் மேன். ஸோ இதை கோஜென்ட்டாக ஒன் ஆஃப்டர் த மிக்சிங் பண்ணி அதை கொண்டு அந்த சாங்கை ஃபைனலாக ரவுடி கண்டக்டர் போய் ஃபைனலாக ஒரு பாத் டப்பில் இருக்கும்போது அவரும் அங்கே வராரு. டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் மொட்டை மாடியில் ஷீ இஸ் தேர், ஹீ இஸ் தேர். திஸ் ஹோல் சாங் இஃப் யூ லுக் அட் இட்,
பார்க்கறதுக்கு ஒரு ஜஸ்ட் சீன் மாதிரியும் போகும். ஒரு ஒன் டே ஆஃப் நக்மா வேர் எவர் ஷீ வெண்ட் அதே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாள். வேர் எவர் ஷீ வெண்ட் ஹீ வாஸ் தேர். இது எண்டில் சாங் முடியும் போது ஹர் லவ் டோட்டலாக ஷீ இஸ் ஃபாலன் இன் லவ் வித்துங்கிற கான்செப்டில் வந்து முடியும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு எடுத்த சாங்குக்கு நம்ம அதுக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சாங்குக்கு தகுந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணி கொண்டு வந்தது தருணோட ப்ரில்லியன்ட் ஒர்க். ஸோ வி வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு பார்க்கும்போது அந்த சாங் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு நல்ல ஸ்டோரியோடு இருக்கும் அது. ஸோ ஒன்ஸ் அ சாங் வாஸ் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், அது ஒரு சின்ன எடிட்டிங்கில் வி ஆல்வேஸ் டூ தேட். அது பாலச்சந்தர் சாரோட டெக்னிக் அது. தட் இஸ் ஒரு சாங் முடிஞ்சு அடுத்த இதுக்கு வரத்துக்குள்ள ஒரு சின்ன சைலன்ஸ் வைப்பார் அவர். என்னென்னா தேசே ஒன்ஸ் ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக ஒரு படத்தை சாங்கை பார்க்கும்போது யூ நீட் டு கிவ் அ லிட்டில் சைலன்ஸ். நீங்கள் லாஸ்ட் 2 ஷார்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒரு வெயிட் பண்ணிட்டு அந்த ஊஞ்சல் சவுண்ட் மட்டும் வரும். அப்புறம் ஒரு க்ளோஸ்அப் அப்படியே திங்கிங்கில் இருப்போம். அப்புறம் தான் ஒரு எக்ஸ்டீரியர் ஆஃப் ஒரு மெடிக்கல் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஷார்ட் போட்டு காலேஜ் போட்டு தென் வரும் அந்த ஆக்சுவல் சீன். இந்த சைலன்ஸ் என்ன, நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த பாட்டை பார்த்துட்டு ஏய் நல்லா இருந்தில்லையா பாட்டு சூப்பராக அப்படி அவங்க பேசுகிறதுக்கு ஒரு டைம். அது ஒரு சின்ன அந்த மியூசிக் அந்த பாட்டுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு சின்ன சைலன்ஸ் வில் கீப் மேக் ஹிம் எங்கேஜிங் இன் தேட். அந்த படத்துலேருந்து அந்த சாங்லேருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து அடுத்தது சீனுக்குள்ளே கொண்டு வரும். அந்த 3 seconds 4 seconds ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே சிஸ்டர் போய் அட்மிஷன் கேட்குறாங்க. இதுதான் பேஸ். இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த சீட்டு கேட்குற சீன் ஹம்முலேருந்து ஆரம்பித்தது. நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு தடவை நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறேன். அமிதாப் பச்சன், ரஜினி சாரும், கோவிந்தா எல்லாருமா ஊட்டியில் இருக்கும்போது ஹம்ங்கிற படத்தோட ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு தடவை இவா பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஊட்டியில். ஒரு சப்போஸ் ஒரு சீன் கோவிந்தாவுக்கு சீட்டு கிடைக்கல, அமிதாப் உள்ளே போய் ஏதோ கிளாஸுக்கு பின்னாடி ஏதோ பேசுகிறாரு, அவன் சீட்டு கொடுத்துட்றான், அப்படி ஒரு சீன் இவங்க பேசினாங்க. எக்ஸைட்டிங்காக இருக்குது சொல்லிவிட்டு அதை டைரக்டர் முக்குலாந்துட்டு சொன்னாங்க. அவர் வந்து நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு என்னோடய படம் வந்து அதில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணிட்டாராம். இது வந்து என்னோட அண்ணாமலை டைமில் சொன்னார், இது நல்லா இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருக்கும், டீசர் மாதிரி இருக்குது சொன்னேன் நான். இதை வச்சு தான் நாங்கள் ஸ்கிரிப்டை உட்காந்து ஆரம்பித்தோம். இது பேஸு. ஸோ ஒரு இடத்துல ஃபஸ்ட் ஆஃப் இது வந்து நம்ம குரோனாலஜி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹூ ஈஸி, செகண்ட் ஆஃபில் ரிவீல் வரும்போது இந்த சீன் வந்து வரும்போது ஹூ ஈஸி சீட்டுக்கு தங்கச்சிக்கு சீட்டு கிடைக்கல, இவர் உள்ளே போய் சீட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அந்தாலும் பயந்துட்டான், என்ன யார் இது, டிஏஜி பார்த்தாரு ஆனால் ஒன்றுமே சொல்லலை, யார் இவர். அடுத்த ஒரு இன்னும் 2 இந்த மாதிரி பிளாக்ஸ் வரும், யார் இவர் யார் இவர் யார் இவருங்கிற மாதிரி நம்ம டெம்ப்டிலே கொண்டு போனோம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாக. இதுதான் இந்த பிக்சரோடு டெம்ப்ளேட்டாக இருந்தது. ஸோ இந்த மெடிக்கல் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். இதுதான் மெயின். நம்ம பேசினது நல்லா பண்ணணும், எக்ஸலண்ட்டாக பண்ணணும், இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக எடுக்கணும்னு பிகினிங்லேருந்து எனக்கு பிளான். சரி ஓகே சார், இது வந்து எப்போ பண்ண போகிறோங்கிறதுக்கு இந்த பிளானிங் இதில் இல்லை, எங்களுக்கு ஷூட்டிங்கில் ஷெட்யூலில் இல்லை. இது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹவுஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீட் செட் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு என்னாச்சு, ஒரு சாங்க்காக நாங்கள் ஃபிலிம் சிட்டிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது இன்னொரு நாள் அங்கே சில அவுட்டோர் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. சார் அதை எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபிலிம் சிட்டிக்கு பிளான் பண்ணிட்டோம் ஷூட்டிங். போய் அங்கே நிற்கிறோம், ஃபுல் மழை. என்னடா இப்படி மழை அடிக்கிறது, அவுட்டோர் ஷூட் பண்ண முடியாது சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஒரு நல்ல கேன்டீன், அந்த இப்போ நீங்கள் அந்த சீன் எடுத்ததும் அந்த கேன்டீன் தான், எல்லோரும் அந்த கேன்டீனுக்குள்ளே போய் உட்காந்துருந்தோம். ரஜினி சார் வந்தார், என்ன சுரேஷ் இப்படி மழை அடிக்கிறது. ரஜினி சார்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும், தட் இஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது. ப்ரொடியூசருக்கு வந்துட்டாங்க, யூனிட் வந்தாச்சு, நம்ம ஏதோ பண்ணி ஷூட்டிங் பண்ணிட்டா பெட்டர், இல்லைன்னா அப்படியே கேன்சல் ஆனால் இல்லை, இட்ஸ் நாட் ஃபேர், ப்ரொடியூசர் லாஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எப்போதுமே ஒரு திங்கிங் இருக்கும் அவருக்கு. ஸோ எங்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் சார், ஒரு 2 சீன் இருக்குது பண்ணலாம். இப்போ இந்த கேன்டீன் இருக்குது, இது வந்து சிஸ்டர் கதையில் வரதே. ஃபஸ்ட்டு அவள் இதுக்கு சீட் அட்மிஷனுக்கு போகிறா, அங்கே அவளுக்கு அந்த ஆள் வந்து கெஸ்ட் ஹவுஸ் வரைய கேட்குறான். ஃபீலிங் ஆகி இங்கே வந்து காலேஜோட கேன்டீன் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், உட்காண்ட்ருக்கான், அண்ணா வரான் பேசுகிறான். அப்புறம் மத்தியானத்துக்குள்ளே கொஞ்சம் 12-1 மணிக்கு நான் பார்க்கலாம் சார், கொஞ்சம் வெதர் கிளியர் ஆகிட்டு அந்த பிளான் பண்ண சீன்ஸுக்கு போயிடலாம். குட் ஐடியா, அதை பிளான் பண்ணுங்கள், அதை எடுத்துடலான்னு சொன்னார். ஸோ திடீர்னு அந்த கேன்டீன் சீனை மெயின் சீன் இம்பார்ட்டன்ட் சீனுக்கு இமீடியட்டாக அந்த கேன்டீன் லைட்டப் பண்ண சொல்லி பிளான் பண்ணி டயலாக் பால்குமார் சார் வச்சுட்டு டயலாகெல்லாம் எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடலாம், டைம் ஆச்சு, சிஸ்டர் உட்காந்துருக்கா அழுதுன்ட்ருக்கா, பிரதர் வரான், இந்த டீட்டெயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போது டயலாக் நீங்கள் பாருங்கள், சீன் இருக்கும், டயலாக் இருக்காது, எங்ககிட்ட பேப்பரே இருக்காது, ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும். அது
இப்போ திடீர்னு அந்த பேப்பர் எடுத்துன்னு வந்து இந்த டயலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்தது. அது என்னெல்லாமோ இருந்தது அதில். ஆனால் கிக்கு வரல. இம்பார்ட்டண்ட் சீன் அது இந்த ஹோல் எபிசோடுனா நான் அதை வந்து உட்காண்டதில் நாங்கள் ட்ராவல் பண்ணல அந்த சீனோட லீடு எல்லாம் மெடிக்கல் சீனை என்ன பண்ணலாம் நானும் யோசிச்சுருந்தேன். பாலகுமார் சாரும் உட்காந்து பரிஜித் சார் உட்காந்து சார் இந்த சீன் நல்லா வரணும் சார், இதுதான் க்ரக்ஸு சார், நம்ம பிகினிங்லேருந்து இந்த சீன் தானே சார் சொல்ல டக்குன்னு உட்காந்து சொல்லும்போது டைலாக் எழுதிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டு வரா கேமரா வருது, இவர் அழுதுன்னு இருக்கா. அப்புறம் பிரதர் வராரு, என்னாச்சுமா என்னாச்சு, நீ ரிசல்ட் வந்துருக்குல்ல, நீ அங்கே வர இங்கே உட்காந்துருக்கேன், என்னாச்சு. அந்த டைலாக் ரெடி ஆகிடுது, ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாச்சு, அடுத்த டைலாக் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது பாலகுமார் சார் ஒரு அருமையான டைலாக் சொன்னார். டியூஷன் படித்து பாஸ் ஆகிடலாம், காலேஜ் போய் பாஸ் ஆகிடலாம், நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் தான் பாஸ் ஆனோம்னா ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது பயங்கர ஃபேப்லஸாக இருந்தது. அந்த பஞ்ச் வெரிஸ் ஒரு சிஸ்டர் வந்து பிரதர்கிட்ட சொல்லணும் அந்த மேட்ரை. தட் இஸ் அவன் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாங்கிறத அவள் வந்து தயக்கப்பட்டு அதை சொல்கிற விதத்தில் அந்த பொண்ணு சொல்கிறது, அதுக்கு ஒரு ரியாக்ஷன். அந்த டைலாக் சொன்ன உடனே ரஜினி சார் உடனே பாலகுமார் கை கொடுத்து பியூட்டிஃபுல் பாலகுமார் சார் பியூட்டிஃபுல் சொல்லி அந்த டைலாக் அப்படியே எழுதி கொடுங்கன்னாரு. எழுதினார். அப்புறம் இந்த ஷார்ட் எடுத்தோம். ஏன் வரல இது மாதிரி, இல்லை நான் வேண்டாம் காமர்ஸ் படிக்கிறேன், மெடிக்கல் வேண்டாம், என்னாச்சு, இல்லை நான் டியூஷன் படிக்கலாம் காலேஜ் படிக்கணும்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சொல்லணும்னு அப்படியே கேமரா பேனும். நல்லா பாருங்கள் அந்த ஷார்ட்டை வந்து ரஜினி சார் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் தங்கச்சிக்கு இப்படி சொல்லிட்டானா அந்த உள்ள ஹர்ட்டு, அந்த ஒரு ஃபீலிங், கோபம் எல்லாம் வந்து அப்படியே இவில் கண்ட்ரோல், கண்ணெல்லாம் கலங்கும். தென் ஹி வில் கோலி பேலன்ஸ் ஹிம்செல்ஃப், கம்போஸ் ஹிம்செல்ஃப், பாயிண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போவார். வீட்டில் உட்காந்து படிக்கலாம், ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸ் போய் தான் படிக்கணும்னா. டிஐஜி கிட்ட அவரோட யார் என்னன்னு சொல்லலை. டிஐஜி இவரை பற்றி தெரிஞ்சிடணும் ஓப்பன் பண்ணல, ரிவீல் பண்ணல. ஆட்டோ கிழிக்கும் போது கூட அம்மாவை பார்க்குறாரு, எல்லாம் சுற்றி இருக்கிற அவளோட ஆட்கள் இருக்காங்க, ரிவீல் பண்ணல. இவர் ரிவீல் பண்ணலை, தனக்காக ரிவீல் பண்ணல. இப்போ ஹூ ஈஸிங்கிறது ரிவீலுக்கு சுச்சுவேஷனுக்கு லீடு வரணும். ஸோ இதுதான் லீட் ஃபார் ஹி இஸ் கோயிங் டு ரிவீல் ஹூ ஈஸி டு அனதர் பர்சன். ஸோ இந்த பேஸ் ரொம்ப தேவை கெஸ்ட் ஹவுஸ் டயலாக். இப்போ இதை எடுத்துட்டோம். பனி பார்த்தா ஒரு 12 மணி, வெளியில் மழை கண்டினியூ ஆகிறது. சார் வெதர் இப்படியே தான் இருக்கும் போல் இருக்கு, என்ன பண்ணலாம். அப்போ திடீர்னு சார் இங்கே ஒரு மாதவன் சாரோட ஃபிலிம் சிட்டியில் அவரோட எம்டியோட ஆஃபீஸ் இருக்குது சார் ஃபிலிம் சிட்டியில், அது வேணால் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார் மகி, ஆர்ட் டைரக்டர். பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் போனேன். அது கரெக்டாக இருந்தது. ஒரு கிளாஸ் டோர் இருக்குது, அந்த ஆஃபீஸ் இருக்குது, நல்லா ஸ்பேஸ்டியஸாக இருக்குது. நம்ம அந்த நினச்ச மாதிரி கிளாஸ் டோரில் அந்த உள்ள ரூம் தெரியும். இது நல்லா இருக்குது சார், அங்கே ஒரு இடம் இருக்குது சார், அங்கே பண்ணலாம், தட் இஸ் இட்ஸ் கிளாஸ் ஹவுஸ் கரெக்டாக இருக்குது, அந்த சீனை பண்ணிடலாமேட்டார். தட் இஸ் சீன் இன்னும் ரெடி ஆகலை. சீன் வந்து நான் அதை பற்றி இடத்த பார்த்து ரெக்கி பண்ணி அதை பிளாக்கிங் பண்ணி எதுவுமே பண்ணிட்டல. மைண்டில் இந்த சீன் இருக்குது சார், அது இன்றைக்கே எடுக்கணுமா சார், எடுத்துடலாமே சுரேஷ், எடுத்துடலாம் அப்படின்னா. சரி சார், அது நோ சொல்கிறதே இல்லை. சரி, ஸோ இந்த ஒரு 1/2 hour இந்த சீன் முடியும், அப்புறம் லஞ்ச் பிரேக்கப் ஷிஃப்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த ஷார்ட்டில் எடுத்து சீனை முடிச்சுட்டு ஷிஃப்ட் சொல்கிறேன். அங்கே அதுக்குள்ளே போய் மகிட்டேன், கேமராமேன்ட்டையும் காட்டிட்டு, சார் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிளாக்கிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி இடத்துல கரெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க்கிங் வரும் எல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டேன். லஞ்ச் பிரேக்கு அங்கே போகிறேன். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ப்ராக்டிக்கலாக அந்த இன்சிடெண்ட்டோட பாருங்கள். இம்பார்ட்டன்ட் சீன், ஆல்மோஸ்ட் 4 blocks வரும். ஃபஸ்ட்டு சிஸ்டர் வருவா, அந்த ஆள் வந்து கெஸ்ட் ஹவுஸ் எம்டி வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா சொல்லுவான். செகண்டு இவர் சிஸ்டரோட வருவார். அப்போது அந்த ஆட்கள்லாம் வந்து பிடிப்பாங்க ரஜினி சாரை. அப்போது விடுங்கடா 2 minutes உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் சொன்னேன். சிஸ்டர் வெளியில் போயிடுவா. என்னடா ரவுடியா நீ என்னடா சொல்ல போகிறேன், இவர் பேசுவார். அப்போது இவன் 2 பேரும் பேசுவாங்க. வெளியிலேருந்து கிளாஸ் டோரில் ஏதோ நடக்கிறது தெரியும், வேறு தூத்தம் அவனுக்கு. அப்புறம் இவரே கை தட்டுவார், ஒரு தடவை சொன்ன டயலாக் சொல்லுவார். அவன் வருவாங்க, சிஸ்டர் என்னாச்சு காப்பா, வெளியில் வந்து சிஸ்டர்கிட்ட உண்மையை சொன்னேன்னு சொல்லுவாள். இந்த ஹோல் பிளாக் வந்து இப்போ பிரச்சனை என்னென்னா 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ணக்கூடாதுங்க. 2 o'clock ஆரம்பிக்க போகிறோம் ஷிஃப்டிங் பண்ணி. இவ்வளோ செட்டப்பு 4 hours லைட்டிங் பண்ணி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு 3 ஆகிடும். போஸ்ட் லஞ்சு 3 to 6 முடிக்கணும். முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார் ரஜினி சார்.
சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம் சார் அப்படின்னு. என்ன அப்படின்னார், சீனை லாக் பண்ணிடலாம், டயலாக் இதுதான் சொல்லி லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஜம்பிங் ஸ்டைலில் ஒரு ஷூட்டிங் பண்ணுவேன் சார், அது மட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணேன் சார் எல்லாரும். என்ன பண்ணலாமே அப்படின்னார். என்னன்னா சார், என்னோடய அசிஸ்டண்ட் உதய் சங்கரும் ஒய்ஃப்ட்டு என்ன சொல்லிட்டேன், இப்போ வைடு எடுத்து வைக்கும்போது வைடில் 4 பிளாக் வருது இல்லையா, 4 பிளாக்கோடு அட் அ டைம் எடுத்துடுவேன். ஃபஸ்ட்டு சிஸ்டரோட சீன் அதே வைடு, அப்புறம் எல்லோரும் அனுப்பிட்டு வைடில் அந்த வைடு ஷாட்டில் அடுத்த ரஜினி சாரும் சிஸ்டர் அந்த ஷாட் எடுத்துருவேன். அப்புறம் அவளை அனுப்பி இவா 2 பேசுறது எடுத்துருவேன். அப்புறம் எல்லா அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர்றது எடுப்பேன், அவங்க போகிறது எடுப்பேன். அப்புறமா இவா 2 இந்த வைடில் ஆல் சீனோட ஒயிட் ஷாட்ஸு, அப்புறம் மிட் ஷாட்டு, அப்புறம் இந்த செஷன், அப்புறம் இந்த செஷன். ஒரு செஷன் வந்தால் சிஸ்டரை வச்சு செஷன், பிரதர் அண்ட் சிஸ்டர் வச்சு செஷன், சோலோ, க்ளோஸ்அப், அப்படியே கவுண்டர். ஸோ யூ ஹேவ் ஒன்லி 5 செட்டப்ஸ் ஆன் ஆல் 4 சீனோட ஜம்ப் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கணும். கண்டினியூட்டி வந்து அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கண்டினியூட்டி மட்டும் பார்த்துங்கடா, அவர் இந்த டைமில் டவல் எடுத்து வைக்கிறாரு, கையை எங்கே வைக்கிறாரு, சாரோட கை எப்படி வச்சுக்கிறாரு, இப்படி வைக்கிறார், அதை பார்த்துருங்க. கண்டினியூட்டி மட்டும் பாரு, அந்த ஓடி வராங்க அவங்க யார் எங்கே நிற்கிறாங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி போகிறோம். ஏன்னா அப்போ நம்ம இது இல்லை, ஃபோனில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து கண்டினியூட்டாக பார்க்கணும், எல்லாம் நோட் பண்ணணும். ஓகே, சீனு டயலாக் லாக் பண்ணலாம் சார். நான் ஸோ வெளியில் உட்காந்து இந்த ஷார்ட் பைடில் லைட்டப் பண்ண சொல்லிவிட்டு டயலாக் எங்களுக்கு ஐடியா தான் இருக்குது, இப்போ டயலாக் எழுதுகிறோம். இதுதான் டூ மச். தட் இஸ் எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஸ்பாட்டில் டயலாக் எழுதுறது, ஸ்பாட்டில் கன்சீவ் பண்ணுறது, அது நானும் ரஜினி சார் ஒரு மாதிரி க்ரேஸியாக அண்ணாமலையிலையும் ஒர்க் அவுட் ஆச்சு, வீரால் அப்படி தான். அப்படி இதில் ரொம்பவே அதே மூடில் கண்டினியூ பண்ணிட்டோம். இவந்தோ ஒரு பேசிக் ஐடியா இருந்தது ஸ்கிரிப்டோட தவிர, அந்த மூமெண்ட்டில் ஒரு கிக்கு வரும், ஒரு ஹை வரும். அந்த மாதிரி இப்போ எப்படி வரும், இது எப்படி வரும். ஸோ டயலாக் அப்போ ஸ்பாட்டில் எழுதப்படுறது. anything can go wrong, பட் யூ ஆர் ஸோ இன்டு இட் ஃபோக்கஸ்ட் தட் கரெக்டாக அந்த அளவு வரும். சார் லாக் சார், இது லாக் சார், இதில் அந்த கடைசி டயலாக் மட்டும் வெளியில் வந்து அந்த சிஸ்டர் கேட்குறாங்களே, அது மட்டும் ஒரு 4-5 டைப்பில் எழுதியிருந்தார் பாலகுமார். சரி பேசுவோம், பாக்கி உள்ளே இல்லை, ஓகே தானே, உள்ளே ஓகே. ஸோ உள்ளே போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். திடீர்னு ஷார்ட் எடுத்துட்டு இருக்கோம், அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட்டு இது ஸோ உண்மையை சொல்லிவிட்டு அதுதான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பாலகுமார் சார் அங்கே டோரு கிட்ட, அங்கே ஒரு பெரிய காரிடார், அது அங்கேயே ஓடி வரார், பேடு பிடிச்சின்னு, சார் 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 சார். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஏய் பாஷாங்கிறது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மேன், டெட்டு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 4 வருஷம் முன்னாடி நடந்த கதை தான், அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் செல்வராயன் கேரக்டருக்கு. ஆனால் இவர் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் கண்டினியூஸாக புது சீன்ஸு, டிஐஜி கிட்ட பார்க்குறது ஒரு புது சீனு, சாட்டோ கிழிச்சிட்டு இவர் ஒன்றுமே பண்ணாமல் காமாக இருக்கிறது ஒரு புது சீனு. இப்போ இது ஒரு புது சீனு, ஒரு சிஸ்டருக்காக இவர் உட்காந்து ஒன்றுமே பண்ணாமல் ஒரு டயலாக் பேசிட்டு கிளாஸ் டோர் பின்னாடி அவர் பவரை காட்டுறாரு போது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.